இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயான் திரு அவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறை வார்த்தைகள் முதல் வாசகம் யோசுவா தீர்க்கதரிசி நூல் 24 அதிகாரம் 1 முதல் 2, 15 முதல் 17. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5 அதிகாரம் 21 முதல் 32. யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 61 முதல் 70 வரை. தொடர்ந்து நாம் யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்தையே 4வது வாரமாக நாம் தியானித்து நற்கருணையின் தன்மையும் நற்கருணையின் வீழ்வையும் அதற்குரிய வாழ்வையும் வாழ்விற்கு பிறகு மறுவாழ்வையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய உன்னதமான மறைவுகளை நாம் தியானிக்க கொடுத்திருப்பது இறைவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, நாம் அரசியல் பார்க்கிறோம். மக்களவையாக இருந்தாலும் சரி, சட்டசபையாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியினர் ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது அதை எதிர்த்து எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்து கொண்டே இருக்கிறார். அவ்வாறே கிறிஸ்து நற்கருணை மசோதாவை நம்பிக்கை கோட்பாட்டை வாழ்வினுடைய அடித்தளத்தை வீடுகளுக்கு அறிமுகம் செய்தபோது அதை எதிர்த்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று கூறிவிட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள். அரசியல்வாதிகளை அவ்வாறு இயேசுவிற்கு பிரிந்து சீடர்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி வரவில்லை. தம் சீடர்கள் பலர் தம்மை விட்டு பிரிந்து செல்வதைக் கண்ட இயேசு சிறிதும் கலங்கவில்லை, அசைமுறவில்லை, தடுமாறவில்லை. மாறாக தன்னுடன் இருந்த 12 மட்டும் கேட்கிறார் தனிமையாக, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? யோவான் 6:67 அதை படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மை ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. சுட சுட ஒளிரும் பொன்னை போன்றது எதிர்க்க விழும் தன்மை உடையது உண்மை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே இச்சமென துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று எத்தகைய சவாலையும் எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான உண்மை. அது இன்று நடைபெறுகிறதா என்பது அடுத்த கேள்விக்குறி. வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமான கிறிஸ்து நற்கருணை மசோதாவை பெரும்பான்மையோடு வாக்கெடுப்புக்கு விடவில்லை என்ற அரசியல்வாதிகள் செய்வது போல, மாறாக பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அதை நிறுவினார், நிறைவேற்றினார். கடந்த 2023 ஆண்டுகளாக எத்தனையோ நற்கருணை மரபுகளுக்கு எதிராக பேசி வந்தாலும், எதிர்த்து வந்தாலும், அவர்களை பரப்பினாலும், அதை பற்றி திருத்தி கூறினாலும், இன்றும் நற்கருணையின் மறைபொருளானது மங்காத, மறையாத, வாழ்வு தரக்கூடிய அருளின் பிரசனமாய், குணம் தரக்கூடிய அருளின் பிரசனமாய் இருப்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. திருச்சபை வாழ்வு முழுவதற்கும் ஊற்றாகவும் சேரமாக உள்ளது நற்கருணை என்பதை நற்கருணை மறைமுறை ஏற்றுக்கொள்வதற்கு மனித அறிவை ஒருபோதும் கைகொடுப்பதில்லை. அதற்கு தேவையானது விண்ணக தந்தையினாலும் ஞானம், தூய ஆவியின் கொடை. எனவேதான் இயேசு இவ்வாறு கூறுகிறார், என் தந்தை அருள் கூர்ந்தார் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று கூறி நற்கருணையுடைய ஆழத்தை உணர்ந்து கொள்ள அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆமென் என்ற நம்பிக்கைக்கு உண்மையான சாட்சியாக இருக்கிறார். ஒரே நேரத்தில் அவர் ஆம் என்றும் இல்லை என்று ஒருவரும் பேசாமல் ஆம் என்று உண்மையே பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று பேச அழைக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். இது எழுதப்பட்ட திருமுகம் 13:8 நாம் படிக்கிறோம். உண்மையின் நம்பிக்கையும் உடைய அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நம்பிக்கையும் தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இஸ்ராயல் மக்கள் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் புரிந்தாலும் பிற இன தெய்வங்களையும் வழிபட்டு இருமனத்தோராய் திகழ்ந்தனர். இந்நிலையில் யோசுவா மக்களிடம், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று அவர் உறுதிப்பாடெடுக்கிறார். அப்படிப்பட்ட உறுதிப்பாடை நாம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாழ்வின் செய்தி அழைக்கக்கூடிய அழைப்பு. யோசுவா தீர்க்கதரிசி யோசுவா 24:15 படிக்கிறோம். அவ்வாறே கடவுளிடம் நாம் எவ்வாறு பற்றுறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவாவும் நற்செய்தியில் பேதுருவும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்வதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவ்வாறே எல்லாரும் இயேசுவை விட்டு சென்ற காலகட்டத்திலும் கூட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, யாரிடம் போகும்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உங்களிடம் தானே உள்ளன என்று அவர் கூறுவதை நம்முடைய வார்த்தைகளாக நாம் அறிக்கையிட வேண்டும். ஒருவருக்கு கேடுகாலம் வருவதும் ஒருவருக்கு நல்லது, துன்பம் வருவதும் ஒருவருக்கு நல்லது என்பதை வார்த்தை வழியாக நான் ஏற்று சந்திக்கிற போது வாழ்வாக கடவுள் மாற்றுகிறார். அப்போதுதான் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நாம் இனம் காண முடியும் என்பதை வள்ளுவர் பெருமானே கூறுகிறார். கேட்டினும் முன்பு ஒரு ஊர்தி கிளைநரை நீட்டி அளப்பதோர்கோ தண்ணியை பற்றி வறந்துவிட்டால் பறவைகள் இடத்திற்கு மாறாக குளத்தில் உள்ள செடிகளை குளத்திலேயே இருந்து அதிலேயே மாண்டு கொண்டாடி துன்பத்தை காலை மாறிவிட்டீர்கள் அல்ல, நயவஞ்சர்கள் என்பதை காட்டுவது வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் விரக்திகளும் ஏமாற்றங்களும் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை உணவாக உட்கொண்டு அதில் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொடுக்கிற போது நமக்கு வாழ்வு வெற்றியாய் மாறுகிறது. ஒரு உண்மை காதலன் தன் காதலிடம், நீ மலையானால் நான் அதில் மலராவேன், நீ பானையானால் நான் அதில் மணலாவேன் என்றான். இந்த 2ஆம் வாசகத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவு பிரிக்க முடியாத உறவு என்பதை விளக்குகிறார் புனித பவுல். இன்பத்திலும் துன்பத்திலும் உடலிடத்தில் நோயிலும் வெட்டி பிரித்தாலும் பிரியாமல் இருப்பவர்களை உண்மையான தம்பதியினர். அவ்வாறே இயேசுவுக்கும் அவருடைய அன்பின் அருளடையாளமாய் நற்கருணைக்கு நாம் என்றும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருப்பேன் என்று சொன்னவர்கள் உடன் இருக்காமல் பிரிந்து செல்வது போல இன்று நற்கருணை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய எத்தனையோ பேதைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களை கண்டு நாம் அவர்கள் வெளியே செல்வது தவறு. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். அவனுக்கு இயேசுவின் மீது நற்கருணை மீது உண்மையான பற்றுவது இல்லை. நற்கருணை பற்றி இயேசு கொடுத்த விளக்கத்தை இறுதியில் அவர் யூதாசை அழகு என்று அழைப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசுவின் இறுதியில் உணர்வு அவனுக்கு அழகை விளைந்தார். நற்கருணையில் பங்கேற்காமல் அழகை அவன் இருளில் அழைத்துச் சென்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை பெற்றவுடன் அவன் எழுது சென்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றும் சரி, இன்றும் சரி, யூதாசு நமக்கெல்லாம் எச்சரிக்கிறார். இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சில நற்கருணை விட்டு வெளியே இறைவனை சபைகளுக்கும் அல்லேலூயா பெந்தெக்கோஸ்து என்று சொல்லக்கூடிய சபைகளுக்கும் அவர்கள் சென்று நற்கருணைக்கு எதிராக வாழ்வதும், அவர்கள் மீண்டும் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில் நற்கருடன் திரும்பி வராமலே மடிந்து போவதும், ஒரு சிலர் திரும்பி வருவதும் சபையினர், நீங்கள் சபைக்கு உங்களை தீராத நோயை எடுத்து வேறு எந்த சபைக்கும் போக நான் தயாராக இல்லை என்று முன்படக்கூடார். சுண்டல் கொடுக்கிற கோவிலுக்கெல்லாம் ஓடும் சிறுபிள்ளைகளைப் போல இங்கும் அங்குமாய் புற்றிசுகள் பழைய வரும் பிரிவினை சபைகளும் ஓடும் சபைகளுக்கு ஓடும் இடைநிலையை நாம் கத்தோலிக்க விசுவாசத்தில் உள்ளவர்கள் கைவிட வேண்டும் என்று கூறுகிறேன். அழகையின் வஞ்சக வலையில் விழுந்து நாம் ஆன்மாவை இழந்துவிடக்கூடாது. எமாவுக்கு சென்ற 2 சீடர்களுக்கு அப்பத்தை பெற்றுக் கொண்டு
அடையாளம் காட்டிய உயர்ந்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவராய் அவர்கள் கண்கள் திறந்தவுடன் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். ஏன்? இனிமேல் இயேசுவின் 2ஆம் வருகை வரை அவரை நாம் அப்பம் பிடுவதில், அதாவது நற்கருணை கொண்டாட்டத்தில் காண வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பமாகும். இயேசுவின் விருப்பத்தை ஏற்காதவர்கள் இயேசுவின் சீடர்கள் அல்ல. அவர்கள் யாரோ நான் அறியேன் என்றுதான் அவர் கூறுவார். நாங்கள் உம்மோடு விளையாண்டோமே, உம்மோடு ஆடி பாடினோமே, ஆண்டவரை ஆண்டவரை என்று அழைத்தோமே என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வாழாத போது நாம் அவருக்கு எதிராக இன்று அவர் நற்கருணை ஏற்படுத்தியோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியிடப்பட்ட செய்தவர்களைப் போல நம்மிலும் உள்ளடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள், நம் உண்டுகிறார்கள், நமக்கு எதிராக இருக்கிறார்கள். நாம் யாரோடு இருக்கிறோம்? வார்த்தைகள் அல்ல, வாழ்வார். ஒவ்வொரு நேரம் நம் கவனிப்பலிகளை இணைந்து கொள்கிற நாம் அவரோடு இணைந்து அவருடைய சாட்சிகளாக, மறு கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவனாக வாழ